விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாலும் பரவாயில்ல, விஜய்க்கு ஓட்டு போட்டு முட்டாள் ஆயிடாதீங்க. என்னதான் பல குறைகள் வந்து ஆளுங்கட்சி மேலே சொன்னாலும் அந்த கட்சி பல நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. இதை சொல்கிறது யார்? சாட்டை திரும்ப என்னென்ன இது எலெக்ஷன் நெருங்க சாயம் வெளுத்துட்டே வருது. இதைத்தானே தம்பிகள்கிட்ட நாங்கள் வந்து முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் யாருக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாட்டில் நடக்கிறதெல்லாம் பேசாமல் அவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடக்குது, சமூக சீர்கேடு நிறையா நடக்குது, அதெல்லாம் பற்றி பேசாமல் முழுக்க நீங்கள் விஜய் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கும்போதே தெரிய வேணாமா? விஜய் உட்காந்தா குத்தம், நின்னா குத்தம், எந்திரிச்சா குத்தம். அப்போவே தெரியும் நான் நீங்கள் யாருக்காக ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. உங்களோட அண்ணன் சீமானவர்கள் காலையில் ஒரு வாக்குறுதி வேற சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு காணொலியை போட்டு ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு ஹெலிகாப்டர் தராராம். இதை பற்றி ட்ரோல் பண்ணுங்க பார்ப்போம். பண்ண மாட்டீங்க. ஆனால் அந்த பக்கத்து அந்த மனுஷன் ஏதாவது சொல்லி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் இங்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன சொன்னாலும் சரி, தம்பிகள் வந்து கீழே உட்காந்து கை தட்டிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஃபோன் இருக்குண்ணா கையில் இன்றைக்கி. அந்த ஃபோனில் எல்லாமே தெரியுது, எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஆகிட்டு இருக்குது.